ஒருவேளை மாடுங்களுக்கும் பேசுகிற திறமையை அந்த ஆண்டவன் கொடுத்துருந்தானா, அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு முன்கூட்டியே தகவலை சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வைத்தியத்தை பார்த்துருக்கலாம். என்னதான் மாடுங்களையும் ஆடுங்களையும் இல்லை மனுஷங்களையோ இல்லை எதுவாக இருந்தாலும் விழுந்து விழுந்து கவனித்தாலும் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ இந்த கதை போயிட்டுருக்கு. நம்ம வீட்டு மாடு ரீசெண்டாக இப்போ 4வது ஈத்து கிடரி கன்று போட்டுச்சு. அது என்னமோ சந்தோஷம்தான். பட் படுத்த படுக்க ஆகி போயிடுச்சு. பார்க்காத வைத்தியம் கிடையாது, பண்ணாத செலவு கிடையாது. நான் தான் வைத்தியம் பார்த்து மாட்டை தேத்துன்னு நினச்சாலும் அதால் எந்திரிக்க முடியல. கால் ரொம்ப மறுத்து போயிடுச்சு. ஒரு வாரம் நல்லா தான் இருந்துச்சு கன்று போட்ட புதுசில். திடீர்னு சாப்பாடு எடுத்துக்கல, படுத்த படுக்கையானது, எந்திரிக்க முடியல. தேவையானதெல்லாம் கொடுத்து பார்த்தும் எதுவும் நடக்கலை. இது மாதிரி க்ரெயினை கொண்டு வந்து லிஃப்ட் பண்ணி பார்த்தோம். பட் அதுக்கு ரொம்ப காயமாகிடுச்சு. அதோட வெயிட்டை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண அந்த மாட்டால் தாக்கு பிடிக்க முடியல. எங்களுக்கே பார்க்க ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டமாகி போச்சு. ராப்பகலாக இந்த நிப்பாட்டை வச்சு கஷ்டப்படுத்துறதுக்கு இந்த மாட்டை நாங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அங்கே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சீரியஸாகவே எந்த ஐடியாவும் இல்லை. உயிரோட இருக்கு இல்லையான்னு கூட எங்களுக்கு ஐடியா இல்லை. கிடேரி கண்ணை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. தாயை பிரிந்த சோகத்தில் அது கண்ணில் பாருங்கள் கலங்கிருக்கு. இதுதான் இயற்கைன்னு சொல்லுவாங்க. உங்கள் மாட்டுக்கும் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க, முடிஞ்சளவு ரொம்ப சேஃப்டியாக. நன்றி.